இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது யாரிடம் செல்வோம் இறைவா 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 அலைமோதும் உலகிலே ஆறுதல் நீ தர வேண்டும் அலைமோதும் உலகிலே ஆறுதல் நீ தர வேண்டும் அந்தி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய் ஆதரித்தே அரவணைப்பாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதோ இந்த 4ஆம் சிலுவை பாதையை புனிதர்களினுடைய வாழ்வின் கண்ணோட்டத்தில் சிந்தித்து பார்த்தோம். அந்த சிலுவை பாதையினுடைய ஒரு உச்சக்கட்டமாக கல்வாரி பலியில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். உடைபடாத உள்ளத்தோடு இறைவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வார வாசகங்கள் முழுவதுமாக மீண்டும் மீண்டும் அதே சிந்தனை. நம்முடைய பிடிவாதத்தை விட்டு விட்டு மன்னிப்பு பெற்று இறைவனிடம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்று நமக்கு ஒரு மிகுந்த அருமையான நாள். நமது மறை மாவட்ட ஆயரோடு இணைந்து அவருடைய தலைமையில் நடக்கின்ற இந்த திருப்பணியில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக அரசு தேர்வு எழுதுகின்ற 12ஆம் 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து மன்றாடுவோம். உலகில் நடக்கின்ற இந்த உலக ஒவ்வொரு நாட்டிற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போர் முடிவுக்கு வந்து அமைதி பிறக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளில் பங்கேற்க தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில்
உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மண்ணக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றிக்கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 1-9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனானைப் போல அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடம் இருந்தே வரும். நாணம் நிறைந்தவன் எவனோ அவன் அவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூட நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்து நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மழை தேளினால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆயங்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வதும் போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியன் என்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான செவ்வாய்ப்பேட்டை பங்கை சார்ந்த குழந்தைகளே, நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, இந்த தவ காலத்தில் நாம் மீண்டும் மீண்டும் விவிலியத்திலிருந்து கேட்கின்ற ஒரு செய்தி மனம் மாறுங்கள் என்பதுதான். மொபைலில் மேப் போட்டு வழி கட்டாயம் கிடைக்கும் என்று போகும்போது கூட சில நேரத்தில் திடீர் என்று இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு டெட் எண்டு வந்துடுது. உடனே என்ன செய்யணும்? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யூடர்ன் பண்ணி திரும்பி தான் வரணும். எங்கேயே போய்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் அது சரியான பாதையாக இருப்பதில்லை. யூடர்ன் பண்ணணும், திரும்பி சரியான வழிக்கு வரணும், போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேரணும். இதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இன்றைக்கு முதல் வாசகம் ஓசியா அல்லது ஓசே இறைவாக்குனர் நூலிலிருந்து கடைசி அதிகாரம் 14ஆம் அதிகாரம் நமக்கு வாசிக்கப்பட்டது. ஒரு உரையாடலை போல அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியும் கூட உரையாடலாகத்தான் அமைந்திருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, ஏனென்றால் உன் தீச்செயலால் நீ வீழ்ச்சியுற்றாய். செவ்வாய்ப்பேட்டை பங்கு மக்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, ஆயரே, நம்ம எல்லாரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா.
உன் தீச்செயல்களால் நீ வீழ்ச்சி உற்றாய். சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ சூழ்நிலையினால கெட்டு போனேன், மற்றவங்களால கெட்டு போனேன், ஏழ்மையால் கெட்டு போனேன். எல்லாவற்றை விட நாம் கெட்டு போவது நம்முடைய தனிப்பட்ட தீச்செயல்களால். இதுதான் இன்றைக்கு முதல் வரி நாம் கேட்டது பாருங்கள். பிறகுதான் இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுடைய ஜெபம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். தீவினை அனைத்தையும் ஆண்டவரே எங்களிடமிருந்து அகற்றியருளும், நன்மையானதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்யும், எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், நல்ல வார்த்தை பேசுவோம், நல்ல செயல்களை செய்வோம் இனிமேல் என்று உள்ளம் தொடப்பட்ட மக்கள் இன்றைக்கு பதில் சொல்லுகிறார்கள். இறை வார்த்தையை வழியிலே அவர் நமக்கு எடுத்துரைக்கையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்றார்கள் எம்மாவுஸ் சீடர்கள். உங்கள் உள்ளம் உருக வேண்டும், என் உள்ளம் உருக வேண்டும். ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என் பாவங்களை மன்னியும், என் வார்த்தையால் செயல்பாடுகளால் உம்மை நான் புகழ்வேனாக என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு உறுதி கொள்ள வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், யார் யாரையா நம்பினோம், எதையோ நம்பினோம். ஆண்டவரே இனிமேல் நாங்கள் உம்மைத்தான் நம்ப போகிறோம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள், குதிரைகள் மேல் ஏற மாட்டோம். பிரியமானவர்களே, சில பேர் நினைக்கிறாங்க சப்போர்ட் இருக்கு, ஆள் இருக்கு, எனக்கு வேண்டியவங்களாம் இருக்காங்க, என்னை காப்பாற்றிடுவாங்க, எனக்கு இல்லாத சப்போர்ட்டா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நகை இருக்கு, பேங்க் டெபாசிட் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு பாருங்கள், தங்கள் பாவங்களை உணர்ந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அசீரியர்கள் எங்களை விடுவிக்க மாட்டார்கள், குதிரைகள் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைவினை பொருள்களை பார்த்து எங்கள் கடவுளே என்று சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், நம்மை படைத்து பராமரிக்கிறவர், தம் மகனால் நம்மை மீட்டவர், தம் ஆவியால் நம்மை புனிதப்படுத்தியவர். அந்த கடவுளை விட்டுவிட்டு நிறைய பேருக்கு இன்னைக்கு எத்தனையோ குட்டி குட்டி கடவுள்கள், எத்தனையோ பேருக்கு மொபைல் தான் கடவுள். வார்த்தையில் வேணா சொல்லாமல் இருக்கலாம், பக்கத்திலே வச்சிருக்கிறாங்க. படுக்கும்போது கூட என் கடவுளை என்று சொல்லாமல் சொல்கிறாயே, உண்மையாகவே நீ நம்பிக்கையாளரா? உன்னுடைய வாகனம்தான் உன் கடவுளா? உன் செருக்கு தான் உன் கடவுளா? உன் பதவி தான் உன் கடவுளா? நீ செய்கின்ற தொழில் தான் உன்னுடைய கடவுளா? ஆண்டவரே நீர்தான் என் கடவுள், இவற்றையெல்லாம் கடவுள் என்று நான் சொல்ல மாட்டேன். பாருங்கள், எங்கள் கைவினை பொருட்களை பார்த்து எங்கள் கடவுளே என்று சொல்ல மாட்டோம். பாருங்கள், ஆண்டவர் நம் எல்லாருடைய அன்புக்கும் உரியவர், நம்மீது இரக்கம் காட்டுபவர். இப்படியெல்லாம் வாக்களிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். உங்கள் பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். I will heal you. I will heal your infidelity. இவ்வளோ நாள் பிரமாணிக்கமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் உங்களை குணப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது! உளமாற உங்கள் மேல் அன்பு கூர்வேன். தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்வதெல்லாம்
ரொம்ப அருமையாக இருக்குது. நான் உங்களுக்கு பனி போல இருப்பேன். நம்ம ஊரில் பனியினுடைய முக்கியத்துவம் தெரியாது. மேற்கு ஐரோப்பாவில், பாலஸ்தீன் நாட்டில் பனி ஒரு விதத்தில் மழை தான். மழை காலத்தில் மழை, வெயில் காலத்தில் பனி. பயிர்களை வளர வைக்கிறது. பனி தேவைப்பட்டது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பனியாக இருப்பேன், லீலி மலராக இருப்பேன், லெபனானின் மரம் போல உங்களை வளர விடுவேன். ஒலிவ மரமாக இருப்பீர்கள், நறுமணம் வீசுவீர்கள், கோதுமையை போல் இருப்பீர்கள், திராட்சை கொடியாய் இருப்பீர்கள், ரசமாக இருப்பீர்கள், தேவதாரு மரம் போல இருப்பீர்கள். பாருங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பாராம் பாருங்கள். அன்பு ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய நன்மைகளால் நிரப்பும். உம்மை நம்பி இருக்கிறோம் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு சொல்ல வேண்டும். ஞானம் நிறைந்தவன் உணர்ந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஞானம் நிறைந்தவர்கள் என்று இன்றைக்கு நம்புகிறேன். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் கைவினை பொருட்கள் கடவுள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீரால் நிறைப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பகுதி அடிப்படையில் நாம் எல்லாரும் மனம் மாறுவது இந்த நிலையை நோக்கித்தான். என்ன செய்யணும்? நம்முடைய கிறிஸ்தவ மறையில், நம்முடைய ஆன்மீகத்தில் ரத்தின சுருக்கம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. 10 கற்பனையின் இறுதியிலே நாம் இப்படித்தான் கற்றுக்கொண்டோம். இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளில் அடங்கும். முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல நம் அயலாரையும் அன்பு செய்வது என்று. இன்றைக்கு ஒரு மறைநூல் அறிஞர், அவருடைய பெயர் குறிக்கப்படவில்லை, வேறு சிலர் சோதிப்பதற்காக ஆண்டவரிடம் கேள்வி கேட்டார்கள். இவர் சோதிப்பதற்காக கேட்டதாக தெரியவில்லை. கடைசியில் ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார், புரிந்து கொண்டார். நீ கடவுளின் அரசுக்கு தொலைவில் இல்லை என்று ஆண்டவர் அவருக்கு நல்ல சான்றிதழ் கொடுத்தார். விவிலியத்தில் பெயர் தெரியாத எத்தனையோ நல்ல மனிதர்களாக இவரும் ஆர்வத்தோடு வந்து ஆண்டவரிடம் கேட்கிறார். கட்டளைகளில் எல்லாம் மிக முக்கியமான கட்டளை, முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, கற்றுக்கொள்ள ஆர்வமாயிருக்கிறீர்களா? விவிலியத்தை படிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை கேட்கிறீர்களா? அன்பார்ந்த குழந்தைகளே, மறைக்கல்வி கற்றுக்கொள்கிறீர்களா? ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கும் சொல்வார். கற்றுக் கொடுத்து நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு நீ இறை சாட்சிக்கு வெகு தொலைவில் இல்லை என்று சொல்வார். நம்மை பார்த்த ஆண்டவர் அதை சொல்லும் வண்ணமாக ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடுவோம். இன்றைக்கு நான் இந்த திருப்பலிக்கு வருகிறேன் என்றால் பல மணி நேரங்கள் என்னுடைய மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று தியானித்தேன், படித்தேன், வேண்டினேன். அக்கறையோடு தேடும்போது ஆண்டவர் அருளை நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, உண்மைதான். அந்த மனிதனைப் போல கேட்க வேண்டும். ஆண்டவரே, தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும். அந்த காலத்தில் மோசே கொடுத்த 10 கட்டளையை 613 கட்டளைகளாக அன்றைய பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அதிகமாக்கினார்கள். 365 எதிர்மறை கட்டளைகள், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று ஆண்டின் நாட்களை குறிக்கும் வண்ணமாக. உடம்பில் 248 எலும்புகள் இருக்கிறதா.
248 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நேர்மறை கட்டளைகள். ஆக 613 கட்டளைகள். இதில் எல்லாம் மிக முக்கியமானது எது? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் என்று சொல்லுகிறார். இதயத்தோடு, உள்ளத்தோடு, மனத்தோடு, ஆற்றலோடு. பாருங்க, 4 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். சாத்தானும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஏதோ பேருக்கு நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன். முழு இதயத்தோடு, உள்ளத்தோடு, ஆன்மாவோடு, வலிமையோடு நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்ல வேண்டுமாம். பாருங்கள், முதல் வாசகத்திலே கேட்டது போல வேற கடவுள் இருக்கக்கூடாது, ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவரே, முழுமையாக உமக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரை தேடு. ஆண்டவர் அத்தோடு சேர்த்து 2வது கட்டளையையும் சொன்னார், உன் அயலாரையும் உன்னை நீ அன்பு செய்வது போல அன்பு செய்ய வேண்டும். இங்கே கூட நான் நினைக்கிறேன், முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு உன்னுடைய மனைவியை, உன்னுடைய கணவரை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய பெற்றோரை முழு வலிமையோடு, முழு இதயத்தோடு அன்பு செய் என்று ஆண்டவர் கேட்கிறார். சில பேற்ற நான் சில உதவி கேட்குறேன், 1000 ஆன பிறகும் இப்போதும் கூட எனக்கு இந்த உதவி செய்கிறீங்களா? பார்க்கலாம் பிஷப், சில பேர் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுறேன், டைம் இருந்தால் செய்கிறேன். ஆண்டவர் தம்மை மட்டும் முழு இதயத்தோடு அன்பு செய்ய சொல்லவில்லை. தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு அன்பு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நிறைய தடவை நிறைய பேர் சொல்றது பார்க்கலாம். We don't say yes, we have to commit ourselves. We don't say no, we have to offend others. We say yes and no at the same time. Chesterton சொல்ற மாதிரி, we are your people. எஸ்ல முத எழுத்து Y, நோவில் கடைசி எழுத்து O. your people. பார்க்கலாம். முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். வலிமையோடு, இதயத்தோடு அவரை அன்பு செய்வோம், அவருக்கு முதலிடம் கொடுப்போம். நம்மோடு இருப்பவர்களை முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு அன்பு செய்வோம். ஆண்டவரை ஒருபோதும் நாம் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவரின் குரலை கேட்போம். நம் அன்பு தாய் முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு தந்தையை அன்பு செய்தவர். ஜெயராக்கினி தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்து எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பிரியமானவர்களே, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் தந்தையாகிய கடவுளை மையப்படுத்தி அவருடைய பெயர் புனிதம் என்று போற்றப்பட வேண்டும், அவர் விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும், அவருடைய அரசு வர வேண்டும். தந்தையின் பால், எல்லாம் வல்லவரின் பால் நம் அன்பை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது பகுதி, நம்ம எல்லாருக்கும் உணவு வேண்டும். தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு வேண்டும். எல்லாரும் சாத்தானிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் பிறர் அன்பை பற்றி இரண்டாவது பகுதி. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ மறையின் சுருக்கம். எனவே ஆண்டவரே கற்றுக் கொடுத்தவாறு அவரை அதிகம் அன்பு செய்ய, நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய நம் எல்லாரும் உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பிரியமானவர்களே, முழு வல்லமையோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய்ய வேண்டுமாம். மன்னிக்காவிட்டால் அப்படி அன்பு செய்வதில்லை தானே? இப்போது உண்மையாகவே மன்னித்து அதன் அடையாளமாக அருகில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை தெரிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை நம்புபவர்கள், இவர் வார்த்தையை கேட்பவர்கள், இத்திருவிருந்திலே பங்கு பெறுபவர்கள் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் ஒழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் அருள் வாக்கும் இத்திரு உணவும் எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சிலுவை பாதையிலும் திருப்பலியிலும் பங்கு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் ஆசீர் நிறைய கிடைப்பதாக. உங்களை அருள் வாழ்வில் வளர பெரிதும் பாடுபடுகின்ற அன்பார்ந்த பங்கு தந்தை அருள் பணி முனைவர் அழகு செல்வன் அவர்களுக்கும், உதவி தந்தை அஜித் அவர்களுக்கும், நம்முடைய டீக்கன் மரிய விமல் அவர்களுக்கும், இன்னும் இணைந்து உழைக்கின்ற எல்லா உடன் உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். தொடர்ந்து தவக்காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி ஆண்டவரோடு நெருக்கமாக அயலாரில் அன்பு அதிகம் கொண்டு வளர உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் சிறப்பு ஆசையை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளராகிய இவர்களை தயவாய் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால்
உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் இவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவச் செய்திட ஆற்றல் பெறுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை அன்பு செய்து இறை அனுபவம் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.